ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்விஷ்பின் கண்டேதும். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கோட்டையில் இருக்கிற ஒரு எஸ்பி ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த். இவரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு வெளியே இருக்கிற சேரில் உட்கார்றாரு. அந்த டயத்தில் தான் அங்கே புதுசாக சேர வந்த எஸ்ஐ ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த எஸ்ஐயும் சொல்கிறான். அதுக்கு தான் அந்த கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த லவ்லி மேத்தன் கேஸை விசாரிச்சார்ல அவர் தான். இதுக்கு அந்த எஸ்ஐ கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா நீ வந்து எப்பவுமே நேர்மையாக இருக்கக்கூடாது, அதுவும் இவ்வளோ நேர்மையாக இருக்கக்கூடாது, இதை வந்து நீ அவர் மூலமாக கற்றுக்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த எஸ்ஐட்டையும் சொல்கிறான். அந்த டயத்தில் அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்த கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்துட்டு அவனை எஸ்பி கூப்பிட்றாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த எஸ்ஐயும் அங்கேருந்து கிளம்புறான். அது மட்டும் இல்லாமல் சேரில் நம்ம ஆனந்த் உட்காந்துருக்கதையும் பார்த்துட்டு சார் என்ன சார் நீங்களும் ஒரு 6 மாதம் 7 மாதமாக நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிற அந்த 3 பேர் சீக்கிரமே மறுபடியும் ஜாயின் பண்ணணும் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஏட்டையாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு கேஸ் விசாரிச்சிருக்காரு, அதில் ஏதோ தப்பு பண்ணதுனால சஸ்பெண்டில் இருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஆனந்தும் அங்கே இருக்கிற அந்த கான்ஸ்டபிள் பேசி முடிச்சுட்டு அப்படியே மலையை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் எஸ்ஏ எக்ஸாமில் எழுதி முடிச்சுட்டு போஸ்டிங்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் போஸ்டிங் வந்துடுது. உடனே அங்கே இருக்கிற எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு அதை சைன் பண்ணிட்டு அவரும் அவர் ஸ்டேஷனுக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏரியாவில் வந்துட்டு எப்பவுமே எந்த ஒரு தப்புமே நடக்கக்கூடாது, நீதி நேர்மை அப்படின்ட்டு தான் அவர்கள் கொள்கையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியாமல் கூட எந்த ஒரு தப்புமே நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஏரியாவே அந்த அளவுக்கு கண்டிப்பாக வச்சிருப்பாரு. அந்த டயத்தில் தான் ஒரு நாள் அவர் ஸ்டேஷன் போகும்போது அங்கே கான்ஸ்டபிள் சொக்கன் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு மேத்தன் மற்றும் அவர் கூட வார்டு மெம்பர் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்துட்டு என்னோட பொண்ணு லவ்லியை வந்துட்டு காணோம், காலேஜ் போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு. நம்ம ஹீரோவும் நம்ம மேத்தனை கூப்பிட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம மேத்தன் சொல்றாரு எனக்கு வந்துட்டு மொத்தம் 3 பொண்ணுங்க சார், அதில் வந்துட்டு 2வது பொண்ணு தான் லவ்லி அப்படின்ற பேரு. அதாவது போட்டோவே அவங்கள்ட்ட நம்ம போலீஸ்ட்ட வந்து காமிச்சிட்டு நாத்திகம் காலேஜில் வந்துட்டு பிஏ ஃபர்ஸ்ட் இயர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா சார். நேற்று வந்துட்டு ஹால் டிக்கெட் வாங்க போறேன் அப்படி சொல்லிக்கிட்டு காலேஜுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட போனா. அது மட்டும் இல்லாமல் சரி எக்ஸாம் டைம்னால அடிக்கடி இப்படி தான் வெளியே போய் அங்கங்கே குரூப் ஸ்டடி வந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால நேற்று போனவ இன்னும் இது வரைக்கும் வீட்டுக்கே வரவே இல்லை சார் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட்டையும் நம்ம மேத்தன் வந்து சொல்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட வந்திருக்கிற இவர் யாருங்க கேட்க இவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் சார், அது மட்டும் இல்லாமல் எங்கள் வார்டோட மெம்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மேத்தனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் சொல்லிக்கிட்டு அவங்கள வந்துட்டு ஜீப்ல ஏற்றிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் தான் நம்ம மேத்தன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா நான் கூட சரி என் பொண்ணு எங்கேயாச்சும் ஓடி போயிருப்பா, அதனால அவள் அதுக்கு மீறி போயிருந்தா கூட அவளை வந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்துடலாம் சொல்லிக்கிட்டு தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக பேசிக்கனால தான் நேற்று நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம மேத்தனும் சொல்றான். இது முடிச்சுட்டு அவளும் பஸ்ல இருந்து இறங்கினதை வந்து சர்பத் கடை வச்சிருக்கிற குஞ்சப்பன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தாரு, அதனால தான் நான் வந்துட்டு கேஸ் கொடுக்க வந்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம ஹீரோட்ட சொல்றான். ஹீரோவும் நேராக அந்த கடைக்கு போறாரு. போனது மட்டும் இல்லாமல் அந்த குஞ்சப்பனை வந்துட்டு நேற்று என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லிக்கிட்டு அவர் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே நடந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. நான் நேற்று நம்ம லவ்லி வந்து பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே நான் வந்து பேசினேன் சார், நீ என்னமாச்சு சீக்கிரமே வந்துட்டேன் சொல்லிக்க, படிப்புலாம் முடிஞ்சிச்சு எக்ஸாம் தான் இருக்கு, அதனால தான் ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காண்டி தான் நான் வந்து காலேஜுக்கு போனேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சரி உங்க அப்பா வந்து இலைக்கு வந்து பைசா தரணும், அதையும் சாயந்தரம் வந்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சரின்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிச்சு சார் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட்ட அந்த விஷயத்த சொல்றான். இப்போ நம்ம ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி உங்க கடையை விட்டு கிராஸ் ஆக போது வேற யாராவது பின்னாடி போகிறத பார்த்தீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நம்ம கொஞ்சம் போனோம் யோசித்து பார்த்துட்டு ஆமா சார் இங்கே பக்கத்தில் ஹோமியோ காலேஜ் பசங்க வந்துட்டு என் கடையில் எப்பவுமே சர்பத்து குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அந்த பசங்க தான் அவன் பின்னாடியே போனதை நான் பார்த்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம வார்டு மெம்பரும் ஐயோ அந்த பசங்க வந்து ரொம்ப மோசமானவங்களாச்சு, இங்கே பக்கத்தில் சார் ரூம் 2 வந்து எடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சின்ன பசங்க அவங்க எல்லாமே ரொம்ப ஈவ்டீசிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மேலே அடிக்கடி தப்பான அபிப்பிராயம் கூட இந்த ஏரியா பக்கம் இருக்கு சார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம மேத்தன்ட்ட வந்துட்டு நம்ம ஆனந்த் வந்துட்டு சரி உங்க வீடு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் சார் என் வீடு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம மேத்தனும் சொல்கிறான். சரி அந்த பசங்களோட எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் சார் அந்த பசங்களோட வீடு இருக்குன்னு சொல்ல சரி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்தே போவோம் சொல்லிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற குஞ்சப்பனையை கூப்பிட்டுட்டு நம்ம ஆனந்தும் நடந்து போகிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற பசங்களோட வீட்டுக்கு போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா பசங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற 2 பசங்க தான் இது வந்து ஈவ்டீசிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அவங்களுக்கு ஆதரவாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் என்ன சொல்கிறார் மற்ற நேரத்தில் லவ்லி நீங்கள் கூட்டு போயிட்டு அவளை வந்து கொலை பண்ணிட்டீங்கடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பசங்களும் இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, அவளை வந்து ஃபாலோ பண்ணி போனது உண்மைதான், போனது மட்டும் இல்லாமல் கையெல்லாம் பிடிச்சி இழுத்தோம். அந்த டயத்தில் தான் அங்கே ஒரு மீன்காரன் வந்தான், ஐயோ வந்துட்டானே இவளை வந்துட்டு நம்ம சொல்லிடுவாளோ சொல்லிக்கிட்டு நானும் பயந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு சார் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மீன்காரர் வந்துட்டு உங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் வாங்கியிருக்காங்க போய் நல்லா சாப்பிடு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுட்டையும் சொல்லிட்டு போனா சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். இப்போ அங்கே இருக்கிற நம்ம கான்ஸ்டபிள் சேனாவும் என்னடா கதை விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அவங்கள அடிக்க போக நீங்கள் வந்து படிக்காதீங்க வெளியே வந்து ஆள் நிறையா இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஆனந்தும் அவர்கிட்ட சொல்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம மேத்தன்ட்ட வந்துட்டு சரி உங்கள் ஒரு வீட்டில் வந்து நேற்று மீன் சமைச்சிங்களா அப்படின்னு நம்ம ஆனந்து கேட்குறாரு. ஆமாம் என் பொண்ணுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு நான் சமைச்சேன். சரி அந்த மீன்காரனோட பேர் என்ன சொல்ல அவன் பேர் வந்து பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆனந்து அங்கே இருக்கிற உத்தப்பா அப்படின்ற ஒருத்தரை வந்து கூப்பிட்டுட்டு சரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற குளம் குட்டை அதெல்லாம் சுற்றி பாருங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்காரன் எங்கே இருக்கான் அப்படின்னு விஷயத்தை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா சார் இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாக போகும்போது அதனால மேல் அதிகாரிகளுக்கு வந்துட்டு ஒரு தகவல் சொல்லிருங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி கண்டிப்பாக சொல்லிடலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஆனந்தும் வராரு. அது மட்டும் இல்லாமல் சரி நான் போயிட்டு மேத்தன் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன் சொல்லிக்கிட்டு நம்ம ஆனந்தும் போகிறாரு.
போறாரு. அங்க போனது மட்டும் இல்லாம வீட்டுல சுத்தி பார்க்கற எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. வீட்டுல ஃபுல்லாமே ஒரு ஜீசஸ் பைபிள் அந்த மாதிரி ஒரே போட்டோவா இருக்கு. சரி இதெல்லாம் யாரோட இது அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம மேத்தனும் என் பொண்ணு லவ்லி தான் சார், அவ 8வது படிக்கும் போது நான் வந்து சிஸ்டர் ஆகணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் அதை அவளை வந்துட்டு மாற விடாம இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற ஒரு லேடி போலீஸும் அவங்க அக்கா அவளோட தங்கச்சி அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் உங்க பொண்ணு வேற எங்கேயாச்சும் போவாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் கேட்க இல்ல என் பொண்ணு எப்பவுமே குரூப் ஸ்டடினா கொஞ்சம் லேட்டா வருவா, அது போக வேற எங்கேயுமே போக மாட்டா சொல்லிட்டு அவங்களோட அக்கா சொல்றாங்க. அவங்க அக்கா வந்து எங்க வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வேலை பார்ப்பா, அதனால இப்போ அவன் தங்கச்சி கூட தான் அவன் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பா அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. உடனே அந்த போலீஸும் சரி அவங்க அக்கா ஏதாவது சொல்லிட்டு போனாலா அப்படி சொல்லி கேட்க எங்க அக்கா வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரேன், வந்தது மட்டும் இல்லாம நான் வந்து சர்ச்சுக்கு போறேன் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு தான் போனா அப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. சரி அந்த சர்ச் எங்க இருக்குன்னு கேட்க வீட்டுக்கு பக்கத்துல தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்ல சரி அந்த சர்ச்சை பத்தி சொல்லுங்க சொல்லிக்கிட்டு நம்ம மேத்தன்ட்ட கேட்கறாங்க. சர்ச்சில் வந்து மொத்தம் 3 பேர் இருந்தாங்க, அதுல இப்போ எல்லாருமே போயிட்டாங்க, இப்போ மிச்சம் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு, அவர் பேர் வந்து தாமஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க நம்ம வந்து விசாரணை பண்ண போலான்னு சொல்ல பக்கத்துல இருந்த ஜார்ஜ் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாமே கேட்டுட்டு அந்த சர்ச் ஏரியால இருக்கிற ஆளுங்கிட்ட போய் இந்த விஷயத்தை ஃபுல்லாமே சொல்ல போறான். நம்ம ஆனந்தும் அங்க இருக்கிற சர்ச் ஃபாதரை விசாரிக்கணும் சொல்ல அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்துட்டு இல்ல சார் அதெல்லாம் போகாதீங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அதெல்லாம் கேட்காம போறாரு. போனது மட்டும் இல்லாம ஜார்ஜ் வந்துட்டு ஆள் கூட்டு வந்துருதான். இந்த சர்ச்சில் மொத்தம் 2 பிரிவா இருப்பாங்க, ஒன்னு வந்து ஜார்ஜோட ஆளுங்க, இன்னொன்னு வந்துட்டு நம்ம மேத்தனோட அவங்களோட ஆளுங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால இது வந்து இதனால எங்களோட சர்ச்சுக்கு வந்து ரொம்ப அவமானம் ஆயிரும் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற அங்க ஆளுங்களும் அவங்கள வந்து உள்ள விட மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் வந்து போலீஸ் கண்டிப்பா உள்ள போய் சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களும் ஒரு கட்டத்தில் எல்லாரும் அடிக்க வராங்க. அந்த டயத்தை இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே விரட்டி விட்டுறாரு. விரட்டி விட்டது மட்டும் இல்லாம நீ என்னையா இதோ எனக்கு ஒரு விஷயத்து கூட எந்த ஒரு இன்ஃபார்மே பண்ணாம நீ மட்டும் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த டயத்துல தான் அவர் வீட்டை சுத்தி எல்லாமே போய் அவர் வீட்டை சுத்தி ஏரியால இருக்கிற எல்லாத்தையுமே கோலம் கூட்ட எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லாங்க பார்த்தீங்களா, அதை செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க இருந்த ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்துட்டு அங்க இருக்கிற கிணத்துல வந்துட்டு ஒரு பொண்ணோட பாடி இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அங்க இருந்து வேமா போய்கிட்டு அந்த பொண்ணோட பாடியை வெளியே எடுத்து பாக்குறாங்க. அது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம லவ்லி தான். இதை பார்த்துட்டு நம்ம மேத்தனும் அங்க இருந்து கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இங்க கட் பண்ண நேரா நம்ம போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க அந்த பசங்களை பிடிச்சிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் நாங்க எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஆனந்தம் சொல்றாரு இல்ல சார் இவங்க எந்த தப்புமே பண்ணல, நீங்க வந்துட்டு தப்பான வழியில வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வந்து எந்த விதத்துல விசாரிக்கணும்னு தெரியும், நீ வந்துட்டு உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஆனந்தும் அமைதியா இருக்காரு. நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்பி வராரு. வந்தது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு என்னையா கேஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அவரும் அந்த பசங்க தான் சார் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க மேல சீக்கிரம் கேஸை போட்டு முடிங்கயா, என்னை வந்து மேல ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த எஸ்பியும் சொல்றாரு. அந்த டயத்துல தான் அங்க இருக்கிற அந்த உத்தப்பா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவே சரி வெளியே போங்க சொல்லிட்டு அந்த எஸ்பி வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உள்ள இருக்கிற பசங்களை வந்து ஒரு பையன் ரொம்ப பணக்கார வீட்டு பையன், இன்னொரு பையன் வந்து எனக்கு வேண்டப்பட்ட பையன், இவங்க 2 பேர்த்தையும் நம்ம அடிச்சு விசாரிச்சு இது பண்றதுக்கு வந்து எந்த ஒரு பயனுமே கிடையாது, அவங்க வீட்டுல இருந்து ஒரு ட்ரெஸ் மட்டும் ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த இன்ஸ்பெக்டர் நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொண்ணோட இறுதி ஊர்வலம் நடக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜோட குரூப் அவங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா மேத்தன் அவங்க குரூப் வருவாங்க. எனக்கு வந்து நீதி வேணும்னு கேட்பாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம வந்து அந்த சர்ச்சுக்குள்ள போனாலுமே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை, அதனால அந்த கேஸை வந்துட்டு வேற யாரு மேலே திருப்பி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த எஸ்பியும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்க நம்ம வந்த எஸ்ஐ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பேச அவர் ஒரு மேப்பை காமிக்காரு. அதாவது அந்த பொண்ணு இறந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல இருந்து 500 மீட்டர் தூரத்துல தான் சார் அந்த பொண்ணோட பாடி வந்து இருந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த பசங்களே கொண்டிருந்தாலும் அவர் வீட்டு பக்கத்திலேயே ஒரு 200 மீட்டருக்கு ஒரு கிணறு இருக்கு, அதுல தூக்கி போட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாம 1/2 கிலோமீட்டருக்கு கொண்டு வந்துட்டு ஏன் சார் இன்னொரு இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அது பக்கத்துல இருக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சு தான். ஸோ அங்க இருக்கிற ஃபாதர் வந்து கண்டிப்பா நம்ம விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்ல நீ வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண வேண்டாம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எஸ்பியும் சொல்றாரு. மேல் அதிகாரியை பகச்சிக்கிட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அடுத்த நாள் ஒரு போலீஸ் மோப்ப நாயை கூட்டு வராங்க. கூட்டு வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை வந்து மோப்பம் முடிக்க வச்சுட்டு அந்த நாயை கூட்டு போறாங்க. அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த சர்ச்சுக்கு முன்னாடி போய் நிக்குது. சரிச்சிருவாண்டா சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் இது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. போனது மட்டும் இல்லாம அங்க சகாதேவன் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு குலைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு உடனே அங்க இருந்த நம்ம கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்துட்டு இவன் வந்து முதல்ல திருடிக்கிட்டு இருந்தான் சார், இப்போ அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தெரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து வேற ஒரு ரூட்டுக்குள்ள போகுது. போனது மட்டும் இல்லாம ஒரு காட்டுக்குள்ள போய்கிட்டு அங்க ஏதாச்சும் மோப்பம் முடிச்சு நின்னுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு ஒருவேளை அங்க இருக்கிற அந்த பாடியை வந்து எடுத்து வந்துட்டு இங்க வந்து எங்கேயா மறைச்சு வச்சிருக்கலாம், இந்த ஏரியா வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் குழு கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எஸ்ஐயும் சொல்ல நீ வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, போயிட்டு எனக்கு 2 பிரியாணி வாங்கிட்டு நேரம் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சொல்லிக்கிட்டு அவர் அந்த இடத்த வந்து அனுப்பி விட்டுருந்தாரு. அங்க கட் பண்ண இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு நம்ம எஸ்பி வந்துட்டு அங்க இருக்கிற அந்த கேஸோட போட்டோ அது மட்டும் இல்லாம அங்க கிடைச்ச குட்டி எவிடன்ஸ் ஃபுல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம எஸ்ஐ வராரு. ஸோ வந்தது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு நோட்டை தூக்கி போட்டுட்டு நீ பாரு, நீ வந்துட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் வந்துட்டு விசாரணை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க, ஆனா அந்த சர்ச்சில் அந்த ஃபாதர் வந்து அந்த இடத்துல அந்த ஊர்லயே கிடையாது அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டைரி எடுத்து கொடுக்குறாரு. அவரும் பார்த்துட்டு ஆமா இவரும் கிடையாதா அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம எஸ்ஐயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம லவ்லியோட பாடியை வந்து லுங்கியில வந்து சுத்தி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த லுங்கியை வந்துட்டு செக் பண்றதுக்காண்டி சரி மேத்தன் வீட்டுல வந்துட்டு இருக்கிற பால்காரன் அது மட்டும் இல்லாம அந்த மீன்காரன் எல்லாத்தையுமே எனக்கு உடனே இப்போ ரெடி பண்ணி அவங்கள வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டுவான்னு சொல்ல நம்ம எஸ்ஐயும் கூட்டு வந்துருந்தாரு. சரி இந்த லுங்கி வந்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அங்க வந்து மீன்
மீன்காரர் வந்து ஒன்று சொல்றாரு. அங்க இருக்கிற சகாதேவன் வீட்டில் வந்து நான் வந்தபோது மீன் வேணுமான்னு கேட்டேன், அவரும் ஆமான்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா மீனை கொடுத்துட்டு அந்த இடத்துல தான் அந்த லவ்லி பொண்ணு ஒரு வீட்டை கிராஸ் பண்ணி போச்சுன்னு சொல்ல எஸ்பிக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருது. சரிடா போய் அவனை தூக்குடான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அந்த கைலியை கொண்டு போய்கிட்டு இது யாரோடது அப்படின்னு, இது மாதிரி உன்ட ஒரு கைலி இருந்துச்சு அது எங்கன்னு கேட்க, 2 நாளைக்கு முன்னாடி இங்க இருந்துச்சு சார், இப்போ வந்து காணோம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்டா இவ்வளவு தப்பு பண்ணிக்கிட்டு இங்க சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு பிடிச்சி தாறுமாற அடிச்சு அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாரு. சார் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல சார், இப்போ வந்து திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா இவன் தான் குற்றவாளி, கேஸும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அதே நினைப்புல வந்துட்டு அந்த பொண்ணோட இறுதி உறவுலத்தையும் கலந்துக்கிறாரு. அப்ப நம்ம மேத்தன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம மேத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்துட்டு சகாதேவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க வந்து பொய் கேஸ் எல்லாம் போடாதீங்க சார், உண்மையிலே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அழுதுகிட்டு அவரோட பொண்ணோட இறுதி உலகத்தில் வந்து கலந்துக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம மேத்தனும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போய்கிட்டு அவர் வந்து பஸ் டிரைவரா இருப்பாரு. அவர்கிட்ட வந்து கேட்க அவர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு டியூட்டிக்கு போகும்போது நம்ம லவ்லி வந்து பார்த்தேன் சார், அவன் வந்துட்டு நான் சர்ச்சுக்குள்ள போறதை வந்து நான் பார்த்தேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அவருக்கும் டவுட் கன்ஃபார்ம் ஆகுது. சரி இந்த கேஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மறைச்சா என்ன, நம்ம வந்து விசாரிப்போம் சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் மூலமா அவரும் அங்க இருக்கிற ஃபாரன்சிக் ஆஃபீஸரை போய் பார்க்கறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதான் உங்க டிபார்ட்மெண்ட்டே முடிச்சிலப்பா கேஸ் அப்படிங்க கையில் சார், எனக்கு வந்து தப்பா படுது சார் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். பொண்ணோட மூஞ்சில வந்து கொஞ்சம் நகை கீரல்கள்லாம் இருக்கு, அதோட சாம்பிள்ஸ்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆசிரமத்துக்குள்ள போனா மட்டும்தான் அங்க ஏதாச்சும் உங்களுக்கு சாம்பிள்ஸ் கிடைக்குதா நம்ம வந்து பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஒரு ஐடியா போடுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஆசிரமத்துக்குள்ள ஒரு திருடன் அனுப்புறான். அவனும் போனது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற பொருள் எல்லாமே திருடிட்டு வந்துருந்தான். அடுத்த நாள் அவங்களுக்கு பிடிச்சு கொடுக்குற மாதிரி மறுபடியும் போயிட்டு இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த தாமஸ் அப்படின்ற அந்த ஃபாதரை பார்த்துட்டு, இவன் தான் சார் அவனை தொங்கலேருந்து திருடிட்டு போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அந்த திருடின பொருளை ஃபுல்லாமே அந்த தாமஸ்ட்ட கொடுத்துட்டு சரி உள்ள போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே இருந்து நம்ம சார்ஜர் ஆளுங்களும் என்னடா போலீஸ்காரங்களா இங்க வந்துகிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம தாமஸும் சொல்றாரு. இவங்களும் உள்ள போய்கிட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன குழு அதாவது தடயத்தை ஃபுல்லாமே தேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஃபுல்லாமே இவங்களும் எடுத்துட்டு போயிட்டு அந்த விஷயத்தை ஃபுல்லாமே ஆராய்ச்சி பண்றாங்க. பண்ணிட்டு அது வந்து அதோட சாம்பிள்ஸ் ஃபுல்லாமே மேட்ச் ஆகுது நம்ம லவ்லியோட. ஸோ இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டு ஆசிரமத்தில் எடுத்த சாம்பிள்ஸ் ஃபுல்லாமே ஒன்னா மேட்ச் ஆகுதுப்பான்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிள்ஸ் ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு நேராக போயிருந்தாரு. போனது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பத்தி அவரும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஃபுல்லாம் சொல்றாரு. டிஎஸ்பி இவர் விசாரிச்ச விதத்தை ஃபுல்லாமே பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐஜியும் கூப்பிட்டு இந்த கேஸை ஃபுல்லாமே அவங்க வந்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்க வந்து இந்த கேஸ் வந்து முடிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இது வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஐஜியும் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. தாமஸை கூப்பிட்டுட்டு இந்த கேஸை ஃபுல்லாமே விசாரிச்சு முடிச்சுட்டு அடுத்து நம்ம பியும் ஐஜியும் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்துட்டு லவ்லியோட அக்கா வந்துட்டு அதான் வந்து கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டிஎஸ்பி முன்னாடி நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளை எப்படி நீ வந்து நிறுத்துற, இவளுக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தமே இல்லை அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாமஸ் வீட்டில் இருக்கிற ஹேர் சாம்பிளும் அதாவது நம்ம லவ்லி அவங்க வீட்டில் இருந்த ஹேர் சாம்பிள் வந்துட்டு யாரோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லவ்லியோட அக்கா அவ பேர் வந்து பிளஸ்ஸி, அவ கூட தான் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாமஸோட தங்கச்சி பையன் ஒருத்தர் வந்து ஜான்சன், அவன் வந்துட்டு ஊருக்கு வந்து 2 நாளைக்கு மட்டும் தான் வந்திருந்தான். வந்தது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சில் தான் அவனும் தங்கியிருந்தான். அந்த டயத்தில் தான் நம்ம பிளஸ்ஸிக்கும் அவனுக்கும் கொஞ்சம் லவ் இருக்கும், அதனால கொஞ்சம் அவங்க வந்து ஒன்று மணி இருப்பாங்க. அந்த டயத்தில் தான் நம்ம லவ்லியும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளும் அந்த ஹால் டிக்கெட்டோட நேரம் நம்ம சர்ச்சுக்குள்ள வரா. வந்தது மட்டும் இல்லாமல் எங்களை பார்த்துக்கிட்டு அப்பாட்ட போய் நான் சொல்ல போறேன், இதை தான் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை பார்த்துட்டு நீ வந்து ஃபாதர் ஆகணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்க, இப்படி ஒரு கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் போக சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் வருது. உடனே அதை கொடுக்கறக்காண்டி போஸ்ட்மேன் வந்து காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களோட அக்கா பிளஸ்ஸியும் அதாவது பார்த்துக்கிட்டே வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜான்சன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நீ வந்து கத்தாதான் சொல்லிக்கிட்டு வாயை வந்து பொத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களால மூச்சு விட முடியல, அவங்களும் அந்த இடத்துல இறந்துருந்தாங்க. நம்ம ஜான்சனும் சைடில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அந்த இடத்துல வந்து பிளஸ்ஸி வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் வந்து ஒன்றும் பண்ணல, வாயை தான் பொத்தி இருந்தேன், அவன் தங்கச்சி வந்து இறந்துட்டா சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லிக்கிட்டு அந்த பிளஸ்ஸி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி பிளஸ்ஸி நீ வீட்டுக்கு போ, நம்ம வந்து நைட் வந்துட்டு இந்த பாடியை தூக்கி எங்கிட்டாச்சும் போட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேருமே நைட்டு பிளான் பண்ணி அந்த லவ்லி அப்படின்ற பொண்ணை வந்துட்டு அந்த லுங்கில வந்துட்டு ஃபுல்லாமே அவங்க வந்து சுத்திட்டு அவங்க வந்து அந்த காட்டுப்பகுதியில் வந்து ஃபுல்லா இழுத்துட்டு போயிட்டு அந்த கிணத்துக்குள்ள வந்து போட்டுருந்தாங்க. இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஐஜிடியும் டிஎஸ்பிடியும் சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பையனை அதாவது நம்ம ஜான்சன் பையனை வந்துட்டு ஒரு காலேஜில் வந்து தேடி பிடிச்சிருந்தாங்க. அந்த டயத்துல தான் அந்த ஊர்ல இருக்கிற ஜார்ஜ் அப்ப அவங்களோட குரூப் எல்லாருமே என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு இவனுக்குன்னு எங்க சமுதாயத்து மேல வந்துட்டு ஒரு பழி சுமத்தினதுக்காண்டி அந்த பையன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டயத்துல நம்ம டிஎஸ்பி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பத்திரமா வந்து இவன் வந்து நீங்க வந்துட்டு இவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆயிடக்கூடாது, நேரா வந்துட்டு நம்ம நீதிமன்றத்தில் வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டயத்துல தான் நம்ம போலீஸ்கார அவங்க கூட 2 கான்ஸ்டபிள் எல்லாருமே அவன் வந்து கூட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இதுல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான்ஸ் வந்து தப்பிச்சு ஓட பார்க்க இவரு பின்னாடி விரட்டி போய்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரயில் கிராசிங் இருக்கும், அதை கிராஸ் பண்ற நம்ம ஜான்சனும் உள்ள போக ரயில் ஏற்றி அவரு இறந்து போயிடுவாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழுவை ஃபுல்லாமே கண்டுபிடிச்சும் கடைசியில் அவருக்கு ஒரு நல்ல பேருமே வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் சஸ்பெண்டும் பண்ணியிருப்பாங்க. அவர் கூட இருந்த 3 பேர் இவர் சேர்த்து மொத்தம் 4 பேருமே நம்ம டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. இதோட அந்த பிளாஷ்பேக் அப்படியே முடியுது. இங்க அப்படியே நம்ம மழையும் நிற்குது. அந்த டயத்துல தான் அங்கே வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம டிஎஸ்பி வந்து உட்காந்துருப்பாரு. நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு உன்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துட்டு நான் சிஎம் வரைக்கும் போய் பேசிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்க கூட இருக்கிற அந்த 4 பேரோட ஆர்டருமே நான் வந்து பேசிட்டேன், உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக
வேலை இருக்கும், ஆனா கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ எங்கேயுமே வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு கேஸ் ஃபைலை எடுத்து நீட்டுறாரு. என்னன்னு சிறுவள்ளி அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு பொண்ணோட கேஸ். இந்த கேஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 வருஷமா பெண்டிங்ல சிபிஐ போயிட்டாங்க, பெரிய பெரிய போலீஸ் போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. ஆனா அந்த கேஸ்ல குற்றவாளி யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டிஎஸ்பியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா உங்க டீமுக்கு நல்ல பேர் இருக்கும், அது மட்டும் இல்லாம உங்க டீம்ல இருந்த அந்த கெட்ட பேர் ஃபுல்லாமே போயிடும் அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நீ வந்து அந்த பொண்ணோட லவ்லி பொண்ணோட அந்த கேஸை வந்து எவ்வளவு டீட்டெயிலா விசாரிச்சேன்னு சொல்லிட்டு நான் வந்து கண் முன்னாடி பாத்துக்கிட்டு இருந்தேன். அதனால அந்த கேஸ் வந்து நான் வந்து உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னால சால்வ் பண்ண முடிஞ்சா வேணா அந்த கேஸ் வேணா சால்வ் பண்ணு, இல்லாட்டனா சும்மா ஒரு பேப்பர் மாதிரி எடுத்து அந்த கேஸ் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துரு அப்படி சொல்லிட்டு நம்ம டிஎஸ்பியும் சொல்றாரு. இவரு இந்த விஷயத்தை ஃபுல்லாமே அவங்க கூட இருக்கிற அந்த 3 போலீஸ்காரங்கனே சொல்றாரு. அவங்களும் ஒரு கட்டத்தில் முடிவெடுத்து சரி நம்ம போயிட்டு பார்க்கலாம், ஓகே ஆச்சுன்னா பண்ணுவோம், இல்லாட்டனா மறுபடியும் கிளம்பி வந்துருவோம் சொல்லிக்கிட்டு அவங்களும் முடிவெடுக்கிறாங்க. அந்த டயத்துல தான் அந்த சிறுவள்ளி ஊரை காட்டுறாங்க. அங்க வந்து மைக் செட்ல ஒரு ஆள் என்ன சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸ்ல வந்துட்டு அந்த சிபிஐ போலீஸ் எல்லாருமே நம்மளை வந்துட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஊரையே பிடிச்சி அடி வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவு கொடூரத்துக்கு முன்னே பண்ணி முடிச்சுட்டு இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதே மாதிரி போலீஸ்காரங்க ஊருக்குள்ள வந்துட்டு இந்த கேஸ் வந்து விசாரிக்க போறாங்க, இதை வந்து நம்ம கண்டிப்பா எதிர்க்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற 3 போலீஸ்காரங்களும் வந்து இறங்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஊரோட பிரசிடென்ட் எல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல மைக் செட் போட்டுட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க, இவங்க வந்து இந்த நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட ஃபுல்லாமே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரோட பிரசிடென்ட் பேசி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்த சதானந்தன் அவர் வந்து ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருப்பாரு. அவரும் பேசுறாரு, இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமான ஒரு போலீஸ் கோட்டை வந்து நம்ம ஊருக்குள்ள வருது, இவங்களை வந்துட்டு எந்த ஒரு ஒத்துழைப்புமே நம்ம கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட் என்னதான் நம்ம ஆர்டர் போட்டாலுமே இந்த கேஸுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஒத்துழைப்புமே கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேருமே அங்க இருக்கிற ஊருக்குள்ள நடந்து போறாங்க, யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீதேவி கேஸை விசாரிச்சா ஆல்ரெடி சிபிஐலையும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ்கார ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரவீந்தர். அவரை வீட்டை தேடி பிடிச்சி ஒரு வழியா போயிருந்தாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அவருக்கு டீயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள குடிச்சு முடிச்சுட்டு அப்பதான் அந்த விஷயத்தை ஃபுல்லாமே சொல்றாங்க. இந்த ஊர் மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்க, அதனாலதான் என்கிட்டே ஒழுங்கா பேச மாட்டேங்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையனோட திருமணத்துக்கு வந்து நான் கூப்பிட்டேன், அதுக்கே யாருமே வரல. இப்போ வந்து என்னோட பொண்ணோட கல்யாணம் வேற வரப்போகுது, இதுக்குமே யாருமே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல தான் அந்த பிரசிடென்ட் வந்துட்டு நம்ம கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வராரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த லவ்லி கேஸ் நீங்க எப்படி விசாரிச்சுன்னு எங்களுக்கு தெரியும் சார் அப்படி சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற நம்ம பிரசிடென்ட் சொல்ல அந்த பிரசிடென்ட் கூட அங்க ஊர்ல இருந்த மக்களுமே வராங்க. அப்ப தான் அங்க ஊர்ல இருந்த மக்கள்ல ஒருத்தன் என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்போ வந்து போலீஸ் கிடையாது, கான்ஸ்டபிள் வந்து நீங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறமா உங்களை வந்து நாங்க மன்னிக்க மாட்டோம், இதுக்கப்புறம் ஏதாவது அக்கிரமம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஊர் மக்களும் பேச ரவீந்திரன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வந்து போலீஸ் இப்போ வந்து ரிட்டையர் ஆனா மட்டும் என்னடா சொல்லிட்டு அவர் அடிக்க போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் கலவரம் நடக்குது, எல்லாத்தையுமே விலக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த போலீஸ் மாதிரி எந்த ஒரு விசாரணையுமே பண்ண மாட்டோம், அமைதியா நடப்போம், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல உடனே நம்ம பிரசிடென்ட்டும் சரி நீங்க என்ன சொன்னாலுமே சரி பார்த்து நடந்துக்கோங்க அப்படி சொல்லிக்கிட்டு அங்க இருந்து அவரு கிளம்புறாரு. அவங்களாம் போனதுக்கு அப்புறமா ஒரு தாடிக்கார வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அது யாரு அப்படின்னு கேட்க, இவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் கோவிந்தனோட பையன். இவன் வந்துட்டு தான் ஸ்ரீதேவியோட முத இறந்த பாடியை வந்துட்டு நம்ம கோவிந்தன் தான் பார்த்தான். ஸோ அவனை விசாரிக்கிற பேர்ல வந்துட்டு அவனை வந்து ஒரு கிட்டத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து தற்கொலையை பண்ண வச்சிட்டாங்க, அதனால தான் இவனுக்கு வந்து போலீஸ்காரங்க மேல ரொம்ப ஒரு காண்டா இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ரவீந்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்படி ஸ்ரீதேவி கேஸை பத்தியுமே நம்ம ரவீந்தர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்காரு. ரவாமா அப்படின்ற அவங்களோட பொண்ணு தான் நம்ம ஸ்ரீதேவி. இவர் வந்து ஊர்ல வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஊர் மக்களை ஃபுல்லா ஏமாத்திட்டு அவரு அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்காண்டி அவனோட அத்தை பையன் வந்துட்டு கோட்டையன் அப்படின்ற வந்து வாழ்க்கை கொடுத்தான். கொஞ்ச நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. வயிற்றுல வளர்றது வந்து என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் நம்ம ரவாமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி அவனை வந்துட்டு இனிமேல் என் கூட வாழ வேணாம்னு சொல்லிக்கிட்டு கோர்ட்ல ஏதாவது போலீஸ் டைம் பிடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்து ஃபுல்லாமே அப்படியே பேசிக்கிட்டே அவனோட கோட்டஸுக்கு வந்து கூட்டு வந்துருதான். கூட்டு வந்துட்டு அங்க இருக்கிற டீயும் குடிச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு அந்த கோட்டை எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, இந்த ஸ்ரீதேவி இறந்த கேஸ்ல முதல் சஸ்பெக்ட் அவன் தான், அவனை விசாரிச்சு பார்த்தோம், கடைசியில தான் அவன் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரவீந்தரும் சொல்லி முடிக்காரு. இப்போ நம்ம ரவீந்தரும் நம்ம ஸ்ரீதேவி பத்தி சொல்ல ஆரம்பிக்காரு. அவ வந்து ரொம்ப அழகான பொண்ணு சார், அது மட்டும் இல்லாம கதை புத்தகங்கள் நல்லா படிக்கல தான் அவ கனவுல வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பா. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டா. நம்ம அவ அழகா இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஊர் பையங்க எல்லாருமே அவளை வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க அவ பின்னாடி தான். நம்ம கோவிந்தனோட பையனும் சுத்திக்கிட்டே இருந்தான். அந்த டயத்துல தான் அவங்க அம்மா வந்து ஒரு நாள் திட்ட போக அதுக்கு தான் அவன் வந்துட்டு நான் இங்க இருந்து கிளம்புறமா, அவனுக்கு எந்த ஒரு பாரமா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவனும் வீட்டுல இருந்து கிளம்புனான். எனக்கு வந்து அந்த டயத்துல வந்து நைட் ஷிஃப்ட், அதனால நானும் போய்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் தோட்டத்துல வந்துட்டு ஒரு பொண்ணோட பாடி கிடக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது வந்துட்டு நம்ம ஸ்ரீதேவியோட உடம்பு அப்படி தெரிஞ்சது. உடனே அங்க இருக்கிற நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பாக்காரு, அந்த அதாவது மரத்துல யாரும் அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுபிடிக்காரு. உடனே அங்க இருக்கிற இந்த பொண்ணு வந்து யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தது அப்படின்னு கேட்க, கோவிந்தன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னு சொல்ல அவனையும் கூட்டு போயிட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சித்திரவதை தாங்க முடியாம தான் அவனையும் தூக்கிட்டு இறந்துட்டான். அவனை ஊர்ல அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த பசங்களை கூப்பிட்டுட்டு போய் அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் சார் இந்த ஊர்ல வந்துட்டு போலீஸ்காரங்களே யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரவீந்திரன் சொல்லி முடிக்காரு. அங்க இருக்கிற அந்த ஃபைல் டீடைல் ஃபுல்லாமே படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இறந்த போது நம்ம ஸ்ரீதேவி வந்துட்டு 3 மாசம் கர்ப்பமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ரவீந்திரன் ஆமா சார் அதுதான் அந்த கேஸ்ல மிகப்பெரிய ட்விஸ்ட். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து யாரு கூடமே ஒழுங்கா பேசாது பழகாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க அந்த பொண்ணு வந்து யாரு கூடமே பேச மாட்டாங்க. அது இருந்தாலுமே அவங்க வந்து யாரு கர்ப்பமானது
கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த கேஸ் வந்து கிரைம் பிரான்ச்சுக்கே போச்சு. அந்த கிரைம் பிரான்ச் தான் சார் இந்த ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அடி வெளுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கோவிந்தனும் தூக்கு போட்டு இறந்தாரு. இதனால கொந்தளிச்ச அந்த கிரைம் பிரான்ச் போலீஸ் மேல வந்து கல்லெறிகிறது, அது மட்டும் இல்லாம எல்லா வேலையுமே சிஎம்க்கு மனு கொடுக்கறதுன்னு சொல்ல ஒரு கடத்துல அதுக்கப்புறம் அந்த கிரைம் பிரான்ச் வந்து இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதான் கிருஷ்ணன் உன்னி சார் அப்படின்ற ஒருத்தர் வந்து வந்தாரு. நம்ம உன்னி சார் தான் அந்த ஊர்ல இருக்கிற பசங்களை மட்டும் விசாரிக்க கூடாது சொல்லிட்டு எந்த ஒரு ஏஜுமே கிடையாது சொல்லிட்டு சிறியவங்க பெரியவங்க எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு இருந்தார். பாரகோடன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்தான். அவன் தான் அந்த ரப்பர் தோட்டம் அவனோட தோட்டம் தான். அவன் வந்து பொம்பளை விஷயத்துல வந்து கொஞ்சம் வீக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த டயத்துல வந்துட்டு உங்க ஊர்லயே மொத்தமே ஒரு 6 டிவி மட்டும் தான் இருக்கும். அந்த டயத்துல அந்த டிவி பாக்குறது வந்துட்டு வழக்கமா வச்சிருந்தா நம்ம ஸ்ரீதேவி. ஒருவேளை இவன் தான் இதை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவனை விசாரணைக்கு கூட்டு வராங்க. கூட்டு வந்தது மட்டும் இல்லாம நம்ம உன்னி சார் அவனை பத்தி என்ன, சரி அன்னைக்கு இறந்தப்ப நீ வந்து எங்க இருந்த அப்படின்னு கேட்க, நாங்க வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் சார், அதனால போலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த துக்க செய்தியை கேட்டு நாங்க வந்து எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொல்ல, சரி அது இல்லாம ரப்பர் தோட்டத்துக்கு எப்பவுமே நீ தானே ரப்பர் எடுப்ப, அந்த டயத்துல வந்துட்டு ஏன் கோவிந்தன் வந்து எடுத்தான் அப்படின்னு சொல்ல, இல்ல சார் எனக்கு வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, ஸ்ரீதேவியோட பணத்தை வந்து நீ பாத்தியா அப்படின்னு கேட்க, ஆமா சார் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ரவீந்தர் இல்ல சார் நான் காலையில இருந்து அங்கதான் இருக்கேன், அவன் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல சார் நீங்களாம் வரதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை எதுவுமே அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. பாரகோடன் என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, இல்ல சார் எனக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து பயமா இருந்துச்சு, அதனாலதான் நான் அந்த தோட்டத்து பக்கமே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனே வீட்டுக்கு அமைச்சிருந்தாங்க. அங்க கட் பண்ண இங்க நம்ம பிரசன்ட்ல நம்ம ரவீந்தர் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் போதும், நீங்க வந்து தூங்குங்க, காலையில வந்து நம்ம பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அந்த டயத்துல தான் ஹீரோ வந்துட்டு நம்ம கூட இருக்கிற 4 போலீஸ்காரங்கள்ட்டமே, சரி இந்த கேஸ்ல எந்த ஒரு இதுவுமே வர மாதிரி தெரியல, நம்ம வேணா இன்னும் ஒரு வாரத்துக்கு வேணா இங்க இருந்து பார்க்கலாம், இருந்துட்டு இந்த கேஸ்ல என்ன நடக்குது என்னன்னு பார்த்துட்டு கடைசியில க்ளூ எதுவுமே கிடைக்கலன்னா கடைசியில அந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற போலீஸ்காரங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்க கட் பண்ணா இங்க நம்ம ரவீந்தரும் உன்னி சார் எவ்வளவு ட்ரை பண்ணார் சார், கடைசியில எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா வேற ஒரு ரெட்டை கொலை வழக்கு வந்துச்சு, அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவரு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா சிபிஐ வந்தாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. சரி சார் நீங்க இதுல என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, இந்த கேஸை நாங்க ஆரம்பிக்கலாமா இல்லைன்னா அப்படி நாங்க கிளம்பலாமா அப்படின்னு கேட்கிறாரு. எது சார் அது வந்து உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரவீந்திரன் அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அவங்களோட டீமும் நேரம் நம்ம ஸ்ரீதேவியோட அம்மாவை பார்க்க போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம அவங்க நடந்ததை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் எனக்கு வந்து அவள் லவ்வர் இருந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாது சார், அவளுக்கு வந்து எந்த ஒரு பொய்யுமே மறைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லிக்கிட்டு அவள் எழுதின கதை புத்தகம் அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கதை புத்தகம் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு லெட்டர் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ரீதேவி வந்து எழுதியிருப்பாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து அப்போ வந்து மும்பைல இருந்தாங்க. அந்த டயத்துல அந்த ரேகா வந்துட்டு அங்க இருந்தாங்க. அந்த ரேகா வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஊர்ல தான் இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காண்டி போறாங்க. போனது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அடிக்கடி லெட்டர் போடுவாங்களா ஸ்ரீதேவின்னு கேட்க, ஆமா எனக்கு வந்து லெட்டர் போடுவா, நான் வந்துட்டு விக்கி அப்படின்ற ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து மும்பைக்கு போயிருந்தேன். அந்த டயத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால அவன் வந்து இறந்துட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் இங்க வந்துட்டேன். அந்த டயத்துல எனக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தா சொல்ல, சரி லெட்டர்ல அவன் வந்து என்னென்ன எழுதுவா அப்படின்னு கேட்க, சும்மா நாங்க நார்மலா பேசுறது தான் சார் எழுதுவா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அதுக்கப்புறமா இந்துஜா அப்படின்ற பொண்ணோட கல்யாணத்தை பத்தி எழுதிக்கிட்டு இருந்தா சார். அதுக்கப்புறம் சரி வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ரேவதி சொல்லுவாங்க, கேரளா விட்டு வெளியே வந்துட்டு ஹிந்தி எதுக்கு அவசியம், அது டைப் ரைட்டிங் தெரிஞ்சு வேற ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா அப்படி சொல்லி ஒரு டைம் லெட்டர்ல வந்து எழுதியிருந்தா சார். நான் வந்து நீ எதுக்கு வெளியெல்லாம் வரப்போற, கேரளாவுக்குள்ள தான் இருப்பேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரிமா எனக்கு வந்து இந்த குழு போதுமா சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு டீயை குடிச்சுக்கிட்டு நம்ம சேனாட்ட நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவனோட கொலை பண்ண வந்து இந்த ஊர்க்காரனா தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட லவ்வர் வந்து இந்த ஊர்க்காரனா தான் இருப்பான். இங்க இருந்து வெளியே போயிட்டு அந்த ஹிந்தி தெரிஞ்ச இடத்துல போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சா அந்த கேஸ்ல வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்ல, அதுக்கு நம்ம சேனாவும் நம்ம வேணா இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம பண்ணிட்டு வேணா சொல்லி பார்க்கலாமா, அது மூலமா நம்மளுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் அவங்களும் பிரசிடண்ட்டை பார்க்க போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் வந்து 1989 இருந்து இங்க வந்து பிரசிடண்டா இருக்கேன், எந்த வீட்டுல என்னென்ன நடக்கும் அப்படின்ற எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு புக்கை வச்சு நான் வந்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அந்த புக்கை கொடுங்கன்னு சொல்ல, நான் யாருக்குமே தர மாட்டேன், அது மட்டும் இல்லாம சிறந்த பஞ்சாயத்துக்கான அவார்டு கிட்டத்தட்ட 3 தடவை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து எந்த ஒரு உதவியுமே உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எங்க ஊர் மக்கள் ஃபுல்லாமே முடிவு எடுத்து ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. சரிடா அந்த ஃபைலை எப்படியாச்சும் நம்ம எடுத்தாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவரு கூட வேலை பார்க்குற பியூன் ஒருத்தரை பாக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சரக்கெல்லாம் ஊதி கொடுத்துட்டு எப்படியாச்சும் இந்த ஃபைலை மட்டும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம உன்னி கிருஷ்ணனை பார்க்க போறாரு. சார் இந்த மாதிரி கேஸ் விசாரிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, நீங்க வந்துட்டு இந்த பாரகோடனுக்கு அப்புறமா அந்த கேஸ் வந்து எதுவுமே மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்களும் அதே மாதிரி தான் சார் இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஃபோனுக்குன்னு எதுவுமே கிடையாதுப்பா, உடனே ஒன்லி லெட்டர் மட்டும் தான், நீ வேணா அங்கே ஆல்ரெடி ஒரு போஸ்ட்மேன் இருந்தாருப்பா, அவர் வந்து கோமால இருக்காரு ஒரு ஆக்சிடென்ட்ல, அவர் வந்து இப்போ உயிரோட இருக்காரு இல்லையா கூட எனக்கு தெரியல, ஸோ நீ வந்து அவங்கள வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அங்க இருக்கிற சேனா அவங்ககிட்டலாம் சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே விசாரிக்காங்க. கடைசி தங்கச்சி கூட தான் அந்த போஸ்ட்மேன் வந்து போயிருக்காரு அப்படின்னு விஷயமும் தெரியுது. அவங்களும் இப்போ எங்க இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த போலீஸ் ஏதாவது இந்த போஸ்ட்மேன் வந்து எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், இது மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம அங்க இருந்து கேஸை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டயத்துல தான் அந்த லெட்டர் மேல வந்துட்டு பூத கண்ணாடி வச்சிருப்பாரு. அது மூலமா ஏதோ தெரியும். உடனே எடுத்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த லெட்டர் வந்து எழுதுனது வந்து டெல்லியில் எழுதியிருக்காங்க. ஆனா இதை வந்து போஸ்ட் பண்ணது வந்து ஹரியானால இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இதை பத்தி கேட்கறக்காண்டி நம்ம ரேவதிட்ட போறாங்க. இப்போ நம்ம ரேவதியை பார்க்க போன
போனது மட்டும் இல்லாமல் இந்த லெட்டர் வந்து நீ தான் எழுதுனியா அப்படின்னு கேட்க, இல்லை சார் நான் வந்து நார்மல் போஸ்ட்டில் தான் எழுதுவேன், இந்த மாதிரி போஸ்ட்லாம் நான் எழுத மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கையெழுத்து யாருன்னு கேட்க எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன நினைக்காரு பார்த்தீங்கன்னா, வேற யாரோ ரேவதியோட பேரை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து லெட்டர் எப்பவுமே போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிருந்தாரு. இந்த பிரசிடென்ட் இருக்கிற அந்த ஃபைல் வந்து வேணும்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறமா அவரோட அடியாள்கிட்ட வந்து பேசுறாங்க. அவர் இதை வந்து எடுக்க முடியல, ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கான் சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஃபைல் எடுக்க போக, அந்த இடத்துல அவர் கழுத்துல கத்தி வச்சுட்டு நீ வருவேன்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்க, கத்தியை பிடிங்கி போட்டுட்டு அவர் 2 அடி அடிச்சுட்டு இந்த ஃபைலை வந்துட்டு நான் உனக்கு போகும்போது கண்டிப்பாக கொடுத்துருந்தேன், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து அவரு கிளம்புறாரு. வீட்டுக்கு போய்கிட்டு அங்கே இருக்கிற ஃபைலை ஃபுல்லாமே நான் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் சதானந்தன் அப்படின்ற ஒருத்தர் தெரியுது. அவருக்கு வந்து ஒய்ஃபு கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. அவங்களோட பையன் ஒருத்தன் தான் ஹரியானால வந்து இன்ஜினியர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியுது. இந்த சதானந்தன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா, கலைமாமணி அவார்டு முதற்கொண்டு வாங்கியிருப்பாரு, அவர் தான். அதுக்கப்புறம் இந்த சதானந்தன் எப்படி அப்படின்ற ஊர் மக்கள்கிட்ட ஃபுல்லாக விசாரிக்காங்க. அவங்களும் ரொம்ப அவர் வந்து கலை மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அவர் வந்து ஊர் மக்கள் ஃபுல்லாமே மாஸ்டர் தான் அப்படின்னு கூட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கூட இருக்கிற போலீஸ்காரனும் எப்பவுமே அவன் வந்துட்டு பிப்ரவரியில தான் சார் ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு வந்து நம்ம விஷ்ணு வந்து வருவான் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாலுமே மே 20ஆம் தேதி தான் நம்ம ஸ்ரீதேவி வந்து இறந்துருக்காங்க. ஸோ அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா இவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால விஷ்ணு தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஒரு விதத்தில் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ வந்து விஷ்ணு வந்து அந்த திருவிழா வந்து கலந்துருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நியூஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் சரி ஓகே சார், அந்த நியூஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன் சொல்லிக்கிறதாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த போஸ்ட்மேனை கண்டுபிடிக்கிறாரு. அவர் போனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கோமால கொஞ்சமாக குணமடைஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி யாரு அப்படின்னு தெரியுமா கேட்க, அவங்களும் தெரியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த லெட்டர் என்னன்னு இப்போ கேட்க, இந்த லெட்டர் வந்து யாரு போட்டது அப்படின்னு கேட்க, அவரும் கொஞ்சமாக முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பிரசிடென்ட்டை வந்துட்டு நாங்கள் வந்து இந்த கேஸ் வந்து இன்னையோட முடிக்க போகிறோம், அதனால ஊரில் ஒரு சின்ன விசாரணை மட்டும் நடத்திட்டு இன்னையோட இந்த கேஸை முடிச்சுட்டு நாங்களும் இங்கேருந்து கிளம்புறோம் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம பிரசிடென்ட்டும் சரி சார், உங்களுக்கு என்ன ஒரு உதவினாலும் கேளுங்க, நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்த நாள் 9 மணிக்கு சரி எல்லாருமே இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடும் சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரவாமோட புருஷன் வராரு. வந்து மட்டும் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணக்கூடாது, இந்த கேஸ் வந்து என்னையோட முடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே வான் பண்ணி அவரை விட்டுருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த பிரசிடென்ட், நம்ம கான்ஸ்டபிள் ரவீந்தர் எல்லாருமே இந்த ரூமுக்குள்ள தான் இருக்காங்க. அங்கே வந்து நம்ம சதானந்தமும் என்னையா இப்பவும் போலீஸ்காரங்க தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரவீந்தர்கிட்ட கேட்க, இல்லை சார் அதெல்லாம் இல்லை, என்னோட கடமையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சமாக பேசிக்கிட்டு நான் வந்து ஒரு வாய்ஸ் வந்து ஆன் பண்ணுறேன், இது யாருன்னு கண்டுபிடிங்க சொல்லிக்கிட்டு இந்த டேப் ரெக்கார்டை வந்து ஆன் பண்ணுறாரு. அதில் வந்துட்டு ஒரு ஆள் வந்து அதில் வந்து ஒரு பையன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஜாதி வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால வந்துட்டு அதுக்கு கீழே உள்ள ஜாதிக்காரங்க யாருமே அவர் வந்து பிடிக்காது அவங்களுக்கு. அந்த டயத்தில் தான் நான் வந்து ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ தான் அந்த ஸ்ரீதேவி பொண்ணை வந்து பார்த்தேன், எங்களுக்குள்ள லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வேலை வேணும்னு சொல்லிக்கிட்டு நானும் இங்கேருந்து கிளம்பி ஹரியானா போயிட்டேன். போனது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாதத்துக்கு ஒரு 2 டைம் ஆச்சு நான் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை ஃபுல்லாமே அந்த டேப் ரெக்கார்டில் வந்துட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். இதை கட் பண்ண நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு பெரிய ஆள், அவரோட ஜாதி வெறிக்காண்டியே அந்த பொண்ணை வந்து அடிச்சே கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லி முடிக்கிறான். இப்போ நம்ம சதானந்துக்கு மூஞ்சிலாம் வெறுத்து கொட்டுது. நம்ம விஷ்ணு கூட அவர் கூட இருக்கிற லால் அப்படின்ற ஒரு பையனும் அங்கே தான் இருப்பான். அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம லால்கிட்ட சொல்ல அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்காண்டி 8 மாதத்துக்கு அப்புறம் அந்த திருவிழாவுக்கு வர்றாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு டயத்தில் அவங்களும் தனிமையில் இருக்கிறதுனால அவங்களும் தப்பு பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து நானும் ஹரியானா போயிட்டேன். போனது மட்டும் இல்லாமல் அப்போ தான் ஒரு லெட்டர் வந்துச்சு, நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு நம்ம லாலும் சரி அவளை கூட்டு நீ வந்துடுறா, தனியாக கல்யாணம் பண்ணிக்கலாம்டா சொல்லியிருந்தான். நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போனால் எல்லாமே கண்டுபிடிச்சிடுவாங்க சொல்லிட்டு வெளியே ஒரு லாட்ஜில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் மே 20ஆம் தேதி அவளை கூப்பிட்றதுக்காண்டி அவள் போனோம். அந்த டயத்தில் அவன் வந்து இறந்துட்டான் சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாமே அந்த பையன் வந்து பேசுகிற மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி சதானந்தது வந்து நீங்கள் வந்து கிளம்புங்க சொல்லிட்டு அவரும் போயிருந்தாரு. அந்த டயத்தில் தான் அந்த நம்ம ஹீரோவோட 3 போலீஸ்காரங்களும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்ன சார் நீங்கள் வந்து குற்றவாளியை வெளியே விட்டீங்க அப்படின்னு சொல்ல, நம்ம வந்து குற்றம் யார் பண்ணதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், மிச்சபடி கைது பண்ணுறது ஃபுல்லாமே நம்ம டிஎஸ்பி பார்த்துப்பாரு சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கே அந்த ஊர்லேருந்து அவங்களே கிளம்புறாங்க. கிளம்புனது மட்டும் இல்லாமல் அந்த கேஸோட ஃபைலை ஃபுல்லாமே அந்த டிஎஸ்பி கிட்ட கொடுக்குறாங்க. டிஎஸ்பி அடுத்த நாள் நம்ம சதானந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஊருக்கு வராது. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் வந்துட்டு ஒருத்தர் இறந்து கிடக்காரு சொல்லிட்டு ஊர் மக்கள் ஃபுல்லாமே காட்டு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இறந்துருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கான்ஸ்டபிள் இருப்பார் பார்த்தீங்களா ரவீந்தர், அவர் தான் இறந்துருப்பாரு. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கேஸ் ஃபைலை வந்து கொடுக்குறாரு. ஆல்ரெடி சதானந்திட்ட வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நடிங்க சொல்லிக்கிட்டு தான் அவரும் பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம சதானந்தமும் அவர் சொல்கிற மாதிரி ஹீரோ சொல்கிற மாதிரியே தான் அந்த ரூமில் வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த டயத்தில் தான் நம்ம போஸ்ட்மேன் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து கொண்டு வந்துட்டு ரவீந்தர்கிட்ட கொடுக்க, ரவீந்தர் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கு லெட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு கீழ் ஜாதி பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்து மருமகளாக வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த லெட்டரை ஃபுல்லாமே நீ வந்துட்டு எனக்கு வந்து எப்பவுமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த போலீஸ் போனோம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறான். இது வந்து போலீஸ்காரங்களுக்கு நீ இது பண்ணுறது வந்து ஒரு தப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லெட்டரையும் அப்பப்போ வாங்கி அவர் எழுதுகிற மாதிரியே எழுதி ரிட்டன் அனுப்பிக்கிட்டு இருக்கான் அவன் பையனுக்கு. இப்போ நம்ம ரவீந்தரும் அந்த ரூமில் இருக்கும்போது தப்பு ஃபுல்லாமே நம்ம மாஸ்டர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க ஃபுல்லாமே கண்ணாடி மூலமாக என்னைய தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பேசிக்கிட்டு இருந்தது பையன் யாரும் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் லால் தான். ஆமாம், அந்த விஷ்ணு
அப்படின்ற பையன் தான் என் பையன் ஊரில் வந்து சும்மா இருக்கான் சொல்லிக்கிட்டு அந்த வேலை வாங்கி கொடுக்கறக்காண்டி அவனை டெல்லிக்கு கூட்டு போயிருப்பான். அந்த பையனை வந்து வேலை பார்க்குற இடம் வந்து ஹரியானா, அதனால டெல்லியில் லெட்டர் எழுதி வந்து ஹரியானாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பான். இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம போலீஸ்காரர் தான், அதாவது அங்கே கட் பண்ண மே 20 அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பி வருது. வந்தது மட்டும் இல்லாமல் பின்னாடியே போன நம்ம ரவீந்திரம் ஒரு படத்தில் வந்து அந்த பொண்ணை தலையில் முட்டை வச்சு அவரே கொண்டு போட்டுருந்தாரு. அதுக்கப்புறமா இது யாருக்குமே தெரியாத மாதிரி அதுக்கப்புறம் அந்த கூட இருக்கிற போலீஸ்காரங்க கூட சேர்ந்து குற்றவாளி வேற யாரோ அப்படின்ற மாதிரியே திசை திருப்பியிருந்தாரு. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த கேஸை வந்து யாருமே சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப திறமையா அந்த கேஸை வந்து அவர் வந்து கூட இருந்து வழி நடத்திட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து நம்ம ஹீரோ டீம் வந்துட்டு இதை ஃபுல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் வந்து லெட்டர் எழுதி அதை தூக்கில் வந்து தொங்கியிருந்தாரு. ரவீந்திரனோட பாடியும் எடுத்துட்டு பாச்சேரிக்கு கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎஸ்பியும் கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களை ஃபுல்லாமே கன்கிராச்சுலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த போலீஸ் வேலைக்கு மறுபடியும் போறாங்க. அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.